அன்பு நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ புது அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம். நடிகர் விஜய் ஆட்சி அமைக்க போகிறார். வாட் ப்ரோ, நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியாகணும் ப்ரோ, நாட் ராங் ப்ரோ, ரைட் ப்ரோ, கரெக்டாக யூட்டிலைட் பண்ணிக்கிட்டீங்க இளைஞர்களுடைய ஆற்றலை. அது அரசியலாக மாறணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். உங்களுடைய ஆதர்சமான தலைவர்கள் படங்களை பின்னாடி போட்டிருக்கீங்க. அவங்க கொள்கைகள் என்னன்றதை முதல்ல உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். முதல்ல அறிமுகப்படுத்துங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கங்கிற விஷயத்துக்குள்ளே போங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக போகிறீங்க. திருமாவளவன் உள்பட இன்றைக்கு தகவல்களை சொல்லிடுவாங்க. அவங்களுடைய ஆதரவும் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஏதாவது டிமாண்ட் இருக்கலாம். இடதுசாரிகள் இன்றைக்கி எந்த நிபந்தனையும் மற்ற ஆதரவு. ஒரே விஷயம், தமிழ்நாட்டோட நலனை பாதிக்காத அளவில் நடந்து கொள்ளுங்கள், அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டணிங்கிறது வெறும் தொகுதி உடன்பாடு. முதல்ல இந்த கூட்டணி என்ன, தொகுதி உடன்பாடுனா என்னங்கிறத கட்சி தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். விஜய் ப்ரோ இனிமேல் நான் உங்களை ப்ரோன்னு கூப்பிட முடியாது, சிஎம்னு கூப்பிடணும். ஏன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க. உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. வெறும் அது விளையாட்டு இல்லை, முள் கிரீடமாக இருக்கும். கிரீடமாக இருந்தாலும் அது ஒரு முள் கிரீடமாக இருக்கும். அந்த சேர் உங்களை அழகுபடுத்துறதை விட ஆபத்துகள் நிறைந்தது. உங்களுக்கு யார் உண்மையிலே கெடுதல் செய்கிறாங்கங்கிறத ஜனநாயகன் படம் ரிலீஸ்லேருந்து இப்போ ஆட்சி அமைப்பதற்கு தடை விதிக்கிறதுலேருந்து பல விஷயங்களை உங்கள் தொண்டர்கள் தெரியாமல் சில பெண்கள் பேசுகிறாங்க, ஐயோ என் தலைவர் ஜெயிச்சும் இன்னும் உட்கார முடியலையே. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இந்த மாதிரி சீட்டு கம்மியாக இருக்கிறப்போ மித்த கட்சிகளும் இணைந்து மக்களுக்கு சேவை பண்ணியிருக்கீங்க. எதுக்காக அப்படின்னு இப்போ எனக்கு தோணிட்டே இருக்கு. அவரு குளத்தூர்ல மட்டும் ஜெயிச்சிருக்கலாம். அவர் அல்றது பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாங்க நீ ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருந்தியா, ஓட்டு போட்ட மக்கள் பார்க்கும்போது பாய்ஸ் எல்லாரும் எமோஷனலா பேசுறாங்க. அதுதான் நம்மளுடைய பலவீனம். அதை நீங்க முரண்படுங்க. முதல்ல உடனே உடன்படாதீங்க, முரண்பட்டு ஆராயுங்க. அப்ப சரி பாருங்க. டக்குன்னு பின்னாடி போய் நின்று கோஷம் போடாதீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்களாவது ஆதரவு கொடுக்கலாம்ல. உங்களுக்கு அப்ப தனி மெஜாரிட்டி இல்லாமல் மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நீ தனி மெஜாரிட்டியில் வரக்கூடாது, யாருடைய சப்போர்ட்லையா வரணும், அவங்களுடைய அறிவை வாங்கிக்கிட்டு தான் நீ வளரணும்னு சொல்லிட்டு மக்களுடைய தீர்ப்பாக இருக்குது. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு செய்யணும் ப்ரோ. ஐ ஆம் வெயிட்டிங்.